ஹலோ வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் பிரகாஷ். நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறோம், எவ்வளவு அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம், காலையில் ஒரு முறை குளிக்கிறோம், முடிஞ்சால் சாயந்தரமும் படுக்க போகும்போது ஒரு தடவை குளிக்கிறோம். நம்ம உடம்பு எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம குளிக்கிறோம். குளிக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா குளிக்கும்போது அழுக்கு போகிறது ஒரு விதம், ஆனால் உடல் புத்துணர்ச்சி அடையும். அது எதனாலன்னா தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுனால அது உடம்பே புத்துணர்ச்சி அடையுது, உடம்பு சுறுசுறுப்பாகுது, முகம் கலையாக தெரியுது. அப்படி பார்க்க போனால் குளிக்கிறதுங்கிறது எவ்வளோ நல்ல விஷயங்கிறது நமக்கு புரியுது. இப்போ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணுறோமே, என்னைக்காவது டேங்க் கிளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோமா? அடிக்கடி பார்த்துக்கோமா? நிறைய பேர் இதை அத்தனையும் செய்வாங்க, ஆனால் டேங்க் மட்டும் கிளீன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது போய் கிளீன் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை. சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. நான் சென்னையில் இருந்தப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, மேலே டேங்க் கிளீன் பண்ணும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒரு தடவை காக்கா உள்ளே விழுந்து செத்துருக்கும் போல இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு போய் அது தண்ணியில் கலந்து நாங்கள் தெரியாமல் குளிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம், உடம்புலாம் அரிப்பு வந்துருச்சு. அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா, ஒரு ஆளை விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி போய் பார்த்தா ஒரு காக்கா செத்து அது எல்லா சதையும் கலந்து அப்படியே தண்ணியில் கலந்துருச்சு. கடைசியில் பார்க்க போனால் எலும்பும் அந்த இறகும் தான் இருந்துச்சு, அந்த முடியும் தான் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு அருவருப்பாகி போச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு உறுத்தலாக சொன்னாங்க. அதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த டேங்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அது செக்கப் பண்ணணும், பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி செஞ்சு அது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ க்ளீன் பண்ணிவிட்டு பக்குவமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நாகரிகமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு அது சாதகமாக இருக்கும். நம்ம எப்போ குளிக்க முயற்சி செஞ்சாலும் குளிக்கிறதுக்கு முன்னாடி டேங்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு கழுவி அப்படின்னு பார்த்துட்டு கடைசியாக அதை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மேலே ஏற்றி குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்களாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அல்லது நாங்கள் குடியிருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை டேங்க் கழுவிடுவோம். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு டேங்கை கழுவிட்டு தான் நாங்கள் சுத்தப்படுத்திட்டு தான் அது டேங்க் தண்ணி ஏற்றுவோம். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஏற்றும் போது அந்த தண்ணி எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போது எந்த அளவுக்கு டஸ்ட்டு இருக்குது, எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணி அதை கழுவிடுவோம். எல்லாரும் நாகரிகமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ, நாளைக்கு எத்தனை முறை குளிக்கணுங்கிறது முக்கியமோ, அந்த அளவுக்கு டேங்கு க்ளீனாக இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். வணக்கம்.